டெல்லி மெட்ரோ ரயிலில் பெண்கள் தற்காப்பிற்காக கத்தி எடுத்து செல்ல மத்திய தொழில் பாதுகாப்பு படை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நடைமுறையை மற்ற நகரங்களிலும் அமல்படுத்த வேண்டும் என்று பெண்கள் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இது பற்றி ஒரு தொகுப்பு. டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பெண்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக 4 அங்குல அளவுள்ள கத்தியை எடுத்து செல்ல மத்திய தொழில் பாதுகாப்பு படை அனுமதி வழங்கியுள்ளது. சிறிய அளவிலான கத்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்றும் பெண்களின் தற்காப்புக்கு அது பயன்படும் என்றும் CISF அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெட்ரோ ரயிலில் பெண்கள் சீண்டலுக்கு உள்ளாவதாக தொடர்ந்து புகார்கள் அதிகரித்து வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. ஆனால் இந்த நடைமுறைக்கு ஒரே நேரத்தில் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. தங்களின் பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் தவிர பெப்பர் ஸ்ப்ரே போன்றவைகளே போதுமானது என்று பெண்கள் கூறுகின்றனர். கத்தி எடுத்து போகிறது யூஸ் இல்லை. பிகாஸ் யாராவது தப்பாக மேன்ஸு இல்லை யூஸ் பண்ணால் கத்தி யாராவது கொலை பண்ண முடியும். ஸோ எல்லாம் கையில் யூஸ் வச்சுருந்தீங்கன்னா கை கட் ஆகலாம். ஸோ மிஸ்யூஸ் ஆகிற சான்ஸ் ரொம்ப இருக்குது. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அவசியம் இல்லை நீங்கள் நைஃப் தான் வைக்கணும்னு. ஸோ அது இன்னொரு உயிர் போகிற சான்ஸ் இருக்குது. பெண்கள் தற்காப்பிற்காக கத்தி போன்ற பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று சென்னையைச் சேர்ந்த பெண்கள் வலியுறுத்துகின்றனர். லேடிஸோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, கத்தி எடுத்துகிட்டு போகலாம் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா நம்ம கூட நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஒரு பிரதரோ யாரும் நம்ம கூட சேஃப்டிக்கு வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெளியூர் பயண நேரங்களில் நகை பணம் கொள்ளை போகாமல் இருக்க தற்காப்புக்கு கத்தி பயன்படுத்துவதில் தவறு இல்லை என்பதும் ஒரு சிலரின் வாதமாக உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது கத்தி எடுத்துகிட்டு போகிறேன் எந்த விதமான எனக்கு தப்பாக தெரில. ரொம்ப சேஃப்டியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தனியாக போகிறப்ப ஹஸ்பண்ட்லாம் போகிறப்ப எந்த ஜுவல்ஸ் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரு சேஃப்டியாக போகிறதுக்கு நைஃப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய தப்பு நடக்குது. இப்போ எந்த இடத்துல போனாலும் எப்போ கொள்ளை நடக்கும் பயமாக இருக்குது. பெண்கள் நாங்கள் ஒரு தனியாக போகிறப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த நடைமுறையை மற்ற நகரங்களிலும் அமல்படுத்த வேண்டும் என்று பெண்கள் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. குறிப்பா டெல்லி மெட்ரோ ட்ரெயின்ல பெண்கள் தன்னுடைய தற்காப்புக்காக கத்தியை பயன்படுத்தலாம் என்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு தமிழக பெண் பயணிகளிடம் என்னதான் வரவேற்பு இருந்தாலும் அதற்கான தேவை தற்போது எழவில்லை என்பதே அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஒளிப்பதிவாளர் சேகருடன் நித்யா, News 18 தமிழ்நாடு.